இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். பிரபா, பிரபா, பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. சூரஜ், அம்மா நீங்களா? என்னப்பா உனக்கு ஒன்னும் உடம்புக்கு பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா சமாளிக்காத. நீ ஒரு தடவை டாக்டரை போய் பார்த்துட்டு வாயேப்பா. அம்மா நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நிஜமாவே எனக்கு வியாதி வந்துட போகுது. சரி ஓகே, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் பிரபா எங்க? எங்கன்னா என்ன சொல்றது, எங்க போறான்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு அவ்வளவு சீக்கிரமா பார்லருக்கு போயிட்டாலாம் என்ன? அவளுக்கு நம்ம குடும்பத்தை பத்தியும் குடும்ப மானத்தை பத்தியும் கவலை இருக்கா என்ன? அம்மா உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்மளோட கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் இப்ப கம்பெனி நடத்தலாமா? நானே வேற ஒருத்தர் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் பணத்தை சம்பாதிச்சாதான் செலவை சமாளிக்க முடியும். அவ எதுக்காக பணம் சம்பாதிக்கிறா அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட்டா இருக்குதாமா. வீட்டு மானத்தை கப்பல் ஏத்திட்டு சம்பாரிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. பதிவர்த்தியான ஒரு பொண்டாட்டி வேற ஒரு ஆம்பளை ஏறு எடுத்து கூட பார்க்க கூடாதுப்பா. ஆனா இந்த வீட்டு மருமக வேற ஒரு ஆம்பளை எல்லாம் அழகுபடுத்துறா. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுமா? அவ பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கா, அதுதான் அவளோட வேலை. சரிம்மா, நான் கிளம்புறேன். டப்பா சூரஜ், கொஞ்சம் இருப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குப்பா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீ நல்ல சம்பளம் கிடைக்கிற மாதிரி வேற ஏதாவது வேலையை தேட வேண்டியதானே? மருமக இப்படி வெளியில போய் வேலை செய்யறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. அப்பா அவ வேலைக்கு போறத நினைச்சு நானும் சந்தோஷப்படுறேன்னா என்ன? இல்ல, ஒரு தடவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. இப்ப பிரபா மட்டும் சம்பாதிக்கல அப்படின்னா என்னோட ஒரு ஆளோட சம்பாதியத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. அப்பா பிரபா நல்லா படிச்ச பொண்ணு, அவளுக்கு வேலை செய்ய தெரியும், அதனால தான் வேலை செய்ய போறா. ஒருவேளை அவ வேலைக்கு போறதை நிறுத்திட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்பா? என்ன ஆகும்? 2 வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதானே. ஆனா சமுதாயத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்கல்ல, அதுக்கு ஒரு முடிவு வந்துரும்ல. எந்த சமுதாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்கப்பா? நம்ம கம்பெனி நஷ்டத்துல மூழ்கும் போது இந்த சமுதாயம் தான் வந்து காப்பாத்துச்சா? நம்ம கீழே விழுந்தப்ப இந்த சமுதாயம் தானே கை தட்டி கொண்டாடுச்சு. ஒன்னு சொல்லுவாப்பா, பாத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு பிரபாவோட ஜாபை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்கல்ல, ஒரு வேளை நாளைக்கு 2 வேளை சாப்பாடு இல்லாம நம்ம அவஸ்தைப்பட்டா அப்பவும் இதே சமுதாயம் நம்மளை பார்த்து சிரிக்கும். சரி, சிரிச்சா சிரிச்சிட்டு போட்டோம், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மருமக செய்யற அந்த பியூட்டி பார்லர் வேலை இருக்கு பாரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவகிட்ட நீயே சொல்லி புரிய வை. அப்பா சூரஜ், அப்படின்னா சரிப்பா, நான் இதை பத்தி பிரபா கிட்ட பேசி பாக்குறேன். நான் கிளம்புறேன். நான் என்னோட கண்களை இப்ப திறந்து பார்க்கலாமா? இப்ப வேண்டாம் சொப்னா, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஒன்னு சொல்லவா அக்கா? பொண்ணுங்க மட்டும் இல்ல, பசங்க கூட உங்க பியூட்டி பார்லர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏரியா முழுக்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. உங்க திறமையை சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் உங்க மேல பைத்தியமா இருக்காங்க. இப்ப கண்ணை திறந்து பாருமா. பிரமாதம் பிரபாக்கா, உங்க கையில ஏதோ மேஜிக் இருக்கு. ஆனா அக்கா, நான் எவ்வளவுதான் பார்த்து மேக்கப் பண்ணிக்கிட்டாலும் நீங்க தான் என்னோட ரொம்ப அழகா இருக்கீங்க. நகை அலங்காரம் எதுவும் பண்ணிக்கலாம் கூட பார்க்க தேவதை மாதிரி அழகா இருக்கீங்க. என்னதான் அலங்காரம் பண்ணி விட்டாலும் கழுத குதிரை ஆகாதுல்ல. பெரிய வீட்டு மருமக, ஆனா அவ என்ன பார்த்து பொறாமப்படுறா. என்னாச்சுக்கா?
என்ன அப்படி யோசிக்கிறீங்க? இல்ல நான் என்ன யோசிச்சேனா, இப்போ எந்த மந்திரம் சொல்லி மேஜிக் பண்ணா நான் நீ ஆயிடுவ, நீ நான் ஆயிடுவேன். நிஜமாதான் பிரபாக்கா, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அடிமையாவே இருப்பேன். சபரியா சாட் மசாலா வந்துட்டா பாரு பைக்கார. உட்காருயா? அட வாப்பா, வந்து உட்காரு. வா 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 வந்து உட்காரு. வா, ஏன் யோசிக்கிற? உட்காரு, வா, நான் உன்னை டிராப் பண்றேன். அட ஏப்பா யோசிக்கிற? யாரோட விளையாடுற? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் மச்சான்ப்பா, மச்சான். எனக்கு நீதான் வந்திருக்குன்னு நல்லா தெரியும்டா விகாஸ். கண்டுபிடிச்சிட்டேன். காதை பிடிச்சி இழுத்தேன்னா செவிடாயிடுவேன். பெரிய நஷ்டமாயிடும். அப்புறம் அதை ஈடு கட்டவே முடியாது. அப்படியா? நான் அதை மறந்தே போயிட்டேனே. என்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, தெரியுமா உனக்கு? அப்ப சொல்லுங்க. அட மாமா, நீங்க என் அக்கா கூட இந்த அளவுக்குலாம் குறும்புத்தனம் போட முடியும்னா அப்புறம் நான் மட்டும் உங்க கூட தமாஷ் பண்ணக்கூடாதா என்ன? இங்க பாரு தம்பி, நானும் உங்க அக்காவும் புருஷன் முன்னாடிங்கிறது உண்மைதான். அதனாலதான் விளையாடுறேன், அதனாலதான் போட்டு வாங்குறேன். மறந்து போயிட்டியா? இந்த கல்யாணத்தையே நீ தானே நடத்தி வச்ச. நீங்க தான் மறந்துட்டீங்க போல இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்னோட நல்ல நண்பனா இருந்தீங்க. அதுவும் மேல நல்ல மனுஷனும் கூட. அப்படியா? ஒரு நல்ல மனுஷன் கூட தன்னோட சகோதரியை கல்யாணம் பண்ணி வைக்கலனா அவன் பெரிய முட்டாளாதான் இருப்பான். நல்லா அல்வா மாதிரி பேசுறடா. பின்ன நான் யாரோட மச்சான்? பாருங்க, உங்களுக்காக பைக்கே கொண்டு வந்திருக்கேன். இது யார் வண்டி? அது என்னோட இன்டெலிஜென்ஸ் கிடைச்ச பரிசு. கேம்ல ஜெயிச்சிட்டேன்ல. என்னடா சொல்ற? நிஜமா ஜெயிச்சிட்டியா? ஆமா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ கேம் விளையாடவும் செய்வா, அதுல ஜெயிக்கவும் செய்வானு. உங்க நம்பிக்கையை காப்பாத்திட்டேன்ல. இல்லனா என் கூட விளையாடுற அத்தனை பேரும் என்ன மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல. நீங்க ஒருத்தர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டே கொடுக்குறீங்க. நீ ஒண்ணு மறந்துடாத, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ மச்சான். ஆனா நீ எனக்கு முதல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, தெரிஞ்சுக்க. மறந்து போயிட்டியா? நம்ம தான் கம்பெனி வச்சிருந்தோமே. உன் டேலண்ட் எனக்கு தெரியாதா? எனக்கு அப்பவே தெரியும்டா. நீ ஒரு நாள் கண்டிப்பா ஜெய் பண்ண. சரி சரி, சீக்கிரம் பைக் எடு. ஒரு நிமிஷம் பேசுறது அவ்வளவுதான். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். பைக்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துருவோம். என்னாச்சு மாமா? எல்லாம் ஓகே தானே? ஏதாவது கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்கும். காலையில ஸ்டொமக் அப்செட்டா இருக்கு. சரி வாங்க போய் டாக்டர் பாப்போம். ஆட அதெல்லாம் வேண்டாப்பா. பைக்ல ஒரு 2 ரவுண்ட் போனா டோட்டல் கேஸ் அப்படி கலைஞ்சு போயிடும். வண்டி எடு. என்ன ஃபாலோ பண்றியாடா? ஐயோ, ஒரு நிமிஷம். பண்ணுவியாடா ஃபாலோ? எப்ப அடிக்கிறீங்க, சொல்றது கேளுங்க. சொன்ன கேளுங்க, போதும் போதும், வேணாம் அடிக்காதீங்க. எதுக்குடா? எதுக்குடா ஃபாலோ பண்ணுவ? போதும் நிறுத்து. சும்மா விளையாடிட்டு இருந்தோம். அட ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, நான் உங்க தம்பி விகாஸ். நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு தான் வந்தேன். இது சர்ப்ரைஸா? அதுக்குள்ள நீங்க என்ன அடிச்சு தம்சம் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் என்னடா ஒரு விளையாட்டு? உனக்கு தெரியுமா? தினமும் ஒருத்தன் இப்படிதான் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். பார்லர் விட்டு கிளம்பினாலே ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு என்ன பத்தி என்ன கவலை? இங்க எந்த மாதிரி ஆளுங்க தங்கி இருக்காங்க தெரியுமா? எப்பயாச்சும் யோசிச்சு பாத்தியா? இந்த நைட் டைம்ல வீட்டுக்கு வரேன், எப்பயாச்சும் சேஃபா கூட்டு போகணும்னு தோணுதா? இல்ல இல்ல சூரஜ், உன்னோட கனவுக்கு முன்னாடி எனக்கு எந்த இடமும் இல்ல. எனக்கு என்ன ஆனாலும் சரி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சாரி பிரபா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே இப்படிலாம் நடக்காது. சத்தியம் பண்றேன்னா இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மருமகளை பத்தி இன்னைக்கு வெளியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. இவ வேலை பாக்குற பார்லர்ல பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமா வந்துட்டு போறாங்களாம். அட விட்டு தள்ளுங்க. திரும்ப திரும்ப அதே சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி விடு, இன்னைக்கு அவகிட்ட நானே பேசிக்கிறேன்.
அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு. அப்பா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி. மாமா, விகாஸ் உங்க காலை தொட்டு கும்பிடுறான். பார்த்தேன். அப்ப ஆசீர்வாதம் கொடுத்திருக்கலாம்ல? கொடுத்தாச்சு. இப்ப ஸ்பீக்கர் போட்டு ஆசீர்வாதம் பண்ணணுமா என்ன? இப்ப என்னதான் பிரச்சனை மாமா? நான் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் அதையும் கொஞ்சம் வித்தியாசமா தான் பண்றீங்க. அட, உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நேரடியா சொல்லுங்க. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா என்ன பிரயோஜனம்? இத பாரு மருமகளே, எந்த ஒரு விஷயத்தையும் நான் மனசுல போட்டு மூடி மறைக்கிற பழக்கம் இல்ல. இப்ப நீ பாக்குறே இந்த பியூட்டி பார்லர் வேலை, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த வர்றவன் போறவன் என்னென்னமோ சொல்றாங்க. எவனோ ஒருத்தனா என்ன அர்த்தம் மாமா? ஏன் வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லிடுங்க. போதும், நிறுத்து பிரபா. வா போலாம். ஒரு நிமிஷம் சும்மா இரு சூரஜ். நான் வேலை செய்யறது அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? இன்னைக்கு அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். வீட்டுக்கான மளிகை பொருள் எங்க இருந்து வருது? உங்க செலவை யார் பாத்துக்கறாங்க? அத பத்தி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிரபா, எதுக்கு நீ இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? அவங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ற உரிமை இருக்கு. ஆனா நீ இருக்க பாரு, தொட்டதுக்கெல்லாம் எடுத்தறிஞ்சு பேசாத. அப்பா அம்மா, என் அக்கா மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க. ஆனா அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? இவங்க என்ன தினமும் மட்டும் தட்டி பேசுறாங்க, அது பிரச்சனை இல்லையா? கல்ல மாதிரி நானும் அமைதியா தானே இருக்கேன். நிறுத்து பிரபா, எதுவும் பேசாத. என்ன சூரஜ் இது? தினம் தினம் இப்படி பேசுறத கேட்டு எனக்கு வெறுத்து போச்சு. இது எங்க வீடு, எங்க இஷ்டப்படிதான் நாங்க இருப்போம். இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிடுங்க. சரிம்மா, நீ வருத்தப்படாத. நாங்க எங்கேயாவது போயிடுறோம். ஏன் நிக்கிற? உள்ளவா. அம்மா, என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த இருக்கேன். ராத்திரி நேரத்துல எங்க போறீங்க? நம்ம கிராமத்துக்கு தான். அப்பா என்னப்பா பண்றீங்க நீங்க? எங்க அக்கா ரொம்ப கோவக்காரி. அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். ஆனா மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது. மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க தெரியாதுன்னா நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு மருந்து மாத்திரைக்கெல்லாம் கணக்கு சொல்லிட்டு இருக்கா? அட தம்பி. அப்பா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா நீங்க இந்த வீட்டுல பெரியவங்க. நீங்களும் வெளியே போறேன்னு சொன்ன இந்த குடும்பம் என்ன ஆகும்? நானும் உங்க புள்ள மாதிரி தானே. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னா நீங்க உங்களோட செருப்பு கழட்டி என்ன எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க. எந்திரிப்பா, எந்திரி. முதல்ல எந்திரி. சரி விடு. இவனை பாத்தியாமா? அக்காவுக்கு தம்பிக்கும் பூமிக்கு வானத்துக்குமான வித்தியாசம் இருக்கு. நான் நிஜமாதாமா சொல்றேன். பேசாம நம்ம கிராமத்துக்கே போயிடலாம். அங்க போனா நம்ம நிம்மதியா இருக்கலாம். இந்த அவமானம் அவமரியாதை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்க உட்கார்ந்து அனுபவிக்கிறத விட அங்க போய் நிம்மதியா இருக்கலாம். மாமா, மாமா, அம்மா, மாமாவை பிரபாவை இங்க எங்கேயுமே காணாமே. நாங்க காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம்ப்பா. ஆனா அவங்க ரெண்டு பேருமே காணுமே. காணோமா? மாமா இவ்வளவு காலங்காத்தால எங்க போயிட்டாரு? அம்மா, நான் எதுக்கும் போய் ஒரு தடவை தேடி பாக்குறேன். மாமா வேற எல்லாத்தையும் மறந்துடுறாரு. அட, டீ சாப்பிட்டு போப்பா. நான் வந்து குடிச்சுக்கிறேம்மா. மாமா மாமான்னு அவன் மேல உயிரே வச்சிருக்கான். இத பாருமா, இவனை எல்லாரும் வீணா போனவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களை இவன் நேசிக்க தானே செய்வான். என்னாச்சு பிரபாக்கா? இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? அது ஒண்ணும் இல்ல சப்னா, ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, அதான். ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். பிரபாங்களா? மேம், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, சைன் பண்ணுங்க. எனக்கு பார்சலா? ஆனா நான் எதையுமே ஆர்டர் பண்ணலையே. டைமண்ட் நெக்லஸா?
இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டை யார் அனுப்பி வச்சிருப்பா? உன்னோட இந்த பியூட்டி பார்லர் வேலை இருக்கு பாரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சூரஜ், இப்ப வச்சு நீ என்ன மன்னிக்கலாம்ல? நான் தெரியாம பண்ணிட்டேன். சூரஜ், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி மன்னிப்பு கேட்டுட்டே இருப்ப? திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. என் மனசுல இருக்கிற வழிய உன்கிட்ட சொல்லும் போதுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மனசே லேசா இருக்கு. பொம்பளைங்க நாங்க மத்த கவலையை பகிர்ந்துக்க தானே பிறந்திருக்கோம். உண்மையாதான். இன்னையில இருந்து நீ என்ன சொல்றியோ நான் அதை கண்டிப்பா செய்யறேன். தள்ளி போ சூரஜ், இதெல்லாம் அடுத்த 1 மாசத்துக்கு இல்ல. எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்றன்னு புரியுது. அப்பா அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அதானே? சரி, நான் போய் கேட்டுடுறேன். அதெல்லாம் சரிதானா? 1 மாசங்கிறது. தள்ளி போ சூரஜ், மேக்கப் டேமேஜ் ஆயிடும். அட நான் உன் புருஷமா? முதல்ல புருஷனா இருக்க தகுதியானவனா மாறு. குறைஞ்சபட்சம் கட்டியாச்சும் பிடிக்கலாம்ல. சரி சரி வா. கடவுள் புண்ணியத்துல இதே மாதிரி பொண்டாட்டி எல்லா புருஷனுக்கும் கிடைக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, மருமக கிட்ட ரொம்ப பேசிட்டேன் போல தெரியுது. ஆமா, அந்த அளவுக்கெல்லாம் பேசியிருக்க கூடாது. கல்யாணம் முடிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அவளை மருமகளா இல்ல மகளா தான் கூட்டிட்டு வந்தோம். நானே மருமக கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேம்மா. நானும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுங்க. அட விகாஸ் தம்பி. என்ன விஷயம் விகாஸ் தம்பி? ஏன் முகத்தை சோகமா வச்சிருக்க? அப்பா, நான் மாமாவை எல்லா இடத்துலயும் தேடினேன், ஆனா அவர் எங்கேயுமே இல்ல. அட அவன் வந்துருவான்ப்பா, எங்கேயாவது போயிருப்பான், அவ்வளவுதான். அவன் என்ன சின்ன குழந்தையா? மாமாவும் அத்தையும் வீட்டை விட்டு போயிட்டாங்களா என்ன? ஒரே இருட்டா இருக்கு. பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் தோணுது. என்கிட்ட சாவி எதுவும் இல்ல, உன்கிட்ட சாவி இருக்கான? அம்மாவும் அப்பா வந்தா லைட் எல்லாம் ஆஃப் பண்ண சொன்னாங்க. சரி வாங்க. அத்தை, அத்தை, அது அத்தை. மாமா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. அத்தை, என்கிட்ட நீங்க எந்த மன்னிப்பும் கேட்க கூடாது, கட்டளை தான் போடணும். மாமா, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன உங்க பொண்ணா நினைச்சு மன்னிச்சிடுங்க. அப்பா, அட என்னம்மா நீங்க எல்லாரும் சின்ன பசங்க. அப்பாவோட சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கல்ல? அட அப்பா, அப்பா நான் உங்க டீம்ல தானே இருக்கேன், என்ன கூடவா? என்னோட டீம்ல எல்லாருமே பசங்க தானே. சரி, ஒரு விஷயம் சொல்லு, அப்பா தன்னோட பிள்ளைங்க கிட்ட ஏதாவது வித்தியாசம் பாப்பானா? இல்ல. அப்புறம் என்னாச்சு? எதுக்கு இப்படி மூஞ்ச தொங்க போட்டு உட்கார்ந்திருக்க? பிரபா, அது என்னாச்சு? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்ப சொல்லு. அது என்ன? நான் வேலையை விட்டுட்டேன். வேலைய விட்டுட்டியா? சூரஜ், என்னோட பியூட்டி பார்லர்ல அந்த அளவுக்கு வருமானம் இல்ல. ஒருத்தர் சம்பாதிச்சு வீட்டை நடத்த முடியாது. ஏற்கனவே நீ என்னோட நகையெல்லாம் அடமானம் வச்சுட்ட. பிரபா, அது நான் உண்மைதான் சொல்றேன். எனக்கு வேற ஏதாவது வேலை கிடைச்சிடும். என்ன சூரஜ் இது? தினம் தினம் உனக்கு இதே பொழப்ப போச்சு. இப்படி எத்தனை நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்றது? இல்ல, அது நீ என்ன நம்பு, புது வேலை கிடைச்சிடும். தள்ளி போ சூரஜ், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன்.
ஒவ்வொரு தடவையும் நீ என்ன நம்புன்னு சொல்லி நீதான் என்ன ஏமாத்துற. ப்ளீஸ் பிரபா, இங்க பாரு, எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். போ போ சூரஜ். என்ன சொன்னா கேளு. அட போன்னு சொல்றேன்ல. நீ மகாராணி மாதிரி வாழணும்னு நினைச்சல, விதவிதமா நகை போடணும்னு நினைச்ச. ஆனா இப்ப கண்ணீர் விட்டு கவலையா நிக்கிற. உன் வாழ்க்கையில சந்தோஷம் சுகன்றது எதுவும் இல்ல. நிஜமா சொல்றேன்க்கா, நீங்க மேஜிக்கே பண்ணிட்டீங்க. என் புருஷன் இப்பெல்லாம் என்ன ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. முதல்லலாம் என்னோட கல்யாண வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் பாருங்க, இப்பெல்லாம் தினம் தினம் எனக்காக நகையா வாங்கிட்டு வராரு. உன்னோட பேரு சொப்னா இல்ல. உன் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நான் கனவா மாத்தி காட்டுறேன் பாரு. என்கிட்டே நகையை கட்டி பெருமை பேசுற. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எதுவும் இல்லையா? உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் தட்டி பறிச்சு காட்டுறேன் பாரு. உன் வாழ்க்கையும் சேர்த்து பறிக்கிறேன். க்ளோஸ்டுன்னு போர்டு போட்டிருக்கு. எதுக்கு வெளியில க்ளோஸ்டுன்னு போர்டு போட்டிருக்கு? ஆமா, அது எனக்கு இன்னைக்கு வேலை செய்ய தோணவே இல்ல. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. இப்போவாது என்ன மன்னிக்க மாட்டியா? எனக்காக இன்னைக்காவது கொஞ்சம் கோவப்படாம ப்ளீஸ். பிரபா பிரபா, நான் சொல்லத கொஞ்சம் கேளு. என்ன மாமா, இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. வாங்க வாங்க, சீக்கிரமா உள்ள வாங்க. சர்ப்ரைஸ். நல்லா நல்லா இருப்பா. தேங்க்யூப்பா. நல்லா இருப்பா, எப்பவும் சந்தோஷமா இரு. நல்லா இருப்ப. ஹாப்பி பர்த்டே சூரஜ். நீ நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும். இந்த அளவுக்கு காஸ்ட்லியான கிஃப்டா? நீ எப்படி வாங்கின? என்ன கேள்வி இது? நீ எனக்கு கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைச்சல, அத நானே பண்ணிட்டேன். என்னாச்சு பிரபா? நேற்று ராத்திரி வரைக்கும் பார்லர்ல எந்த கலெக்ஷனும் இல்லைன்னு சொன்ன. இன்னைக்கு இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட கொடுத்துருக்க. இன்னைக்கு என்ன லாட்டரியா விழுந்துச்சு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்பா. முதல்ல கேக்க கட் பண்ணுப்பா. வாங்க மாமா. வா வா, சீக்கிரம் வா வா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. அட மாமா, எனக்கு இல்ல, முதல்ல அக்காவுக்கு ஊட்டி விடுங்க. இல்லனா என் அக்கா கோச்சுக்குவா. என்னை விட மச்சா மேலதான் உங்களுக்கு அன்பு அதிகமா இருக்குன்னு சொல்லுவா. விகாஷ், ஒரு சில பேருக்கு அன்பை விட பணம் தான் பெருசா இருக்கு. அட இல்ல மாமா. சூரஜ், நான் உண்மையதான் சொல்றேன் சூரஜ். நான் அதை சேர்த்து வச்ச பணத்துல தான் வாங்கினேன். உன் பர்த்டே அன்னைக்கு உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன்.
இந்த கைய விட்டுட்டு ஆனா என்ன தனியாலாம் விட்டு போயிடாத. நான் இது வரைக்கும் உன்கிட்ட ஒரு பொய்யும் சொன்னதில்ல. இப்போ ஒரு விஷயம் சொல்லு. எனக்கு நகை மேல ஆசை இருந்துச்சுன்னா நீ அடமான வைக்க நான் கொடுத்திருப்பனா? சொல்லு. மாமா சூரஜ் என்னப்பாச்சு? சூரஜ் என்னப்பா? சூரஜ் சூரஜ் இந்தாங்க, இந்த மெடிசன் சாப்பிடுங்க. இந்த மெடிசன் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் பாருங்க. விகாஷ் உன் அக்கா எங்க? அது வந்து மாமா, நீங்க தானே அங்கேயே இருக்க சொன்னீங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், நான் தான் இங்க இருக்கல, நீ எதுக்குன்ட்டுன்னு. அட நான் என் மாமாவோட ரட்சகன்பா. ஆமா மாமா. மாமா நான் டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். சாயங்காலத்துக்குள்ள வந்துருவாரு. இன்னைக்கு நான் என் கையால சமைச்சு கொடுக்குறேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மாமா நீங்க இங்க கம்ஃபர்டபுளா இல்லனா அந்த பெட்ரூம்ல போய் படுத்து தூங்கலாம்ல. நீ ரொம்ப அப்பாவி மாதிரி நடிச்சல்ல. எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு காட்டுற. இங்க பாருங்கக்கா, இவர்தான் என்னோட புருஷன். ரொம்ப தாராளமான மனசு. எது வேணும்னு கேட்டாலும் உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. நகை போட்டு பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு அதை வாங்குறது ரொம்ப பிடிக்கும். சூரஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போகுது. நீ தந்த அந்த மெடிசன் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இதெல்லாம் வேண்டாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. சொப்னாவை நம்ம ரூட்ல இருந்து எப்ப தூக்க போற? முதல்ல ஒரு முள்ள தூக்கி எறிஞ்சிருவோம், அடுத்ததான் ரொம்ப ஈஸியா தூக்கி எறிஞ்சிடலாம். இது என்ன மாதிரியான மருந்து? இதை யார் இங்க கொண்டு வந்து வச்சது? சப்னா, நீ
நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னோட இந்த நகை பிரமாதம் அக்கா. உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். கடைசியில என் வாழ்க்கையை நீங்க நாசம் பண்ண நினைச்சிருக்கீங்களா? அப்புறம் என்னோட நகையை போட்டுக்கிட்டு ஏன் முன்னாடி வந்து நிக்கிறீங்களா? பார்க்கவே கேவலமா இருக்கு. சொப்னா, இன்னொரு வார்த்தை பேசினா தொலைச்சிடுவேன். தொலைச்சு தினம் தினம் உன் புருஷன் கிட்ட என்ன மாதிரி இருக்கணும்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம். உன்னை என்ன மாதிரி மாத்துறதுக்காக தான் அவன் இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்தான். இந்த பொடி நீயாச்சு உன் நகையாச்சு. இந்த பொடி எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. இங்க இருந்து முதல்ல ஓடி போயிடு. மேடம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். 2 பேருமே இங்க இருந்து வெளிய போங்க. இந்த பக்கமே நீங்க வந்துடாதீங்க. இவ என்ன மாதிரி இல்ல. என் கால் செருப்பளவு கூட இவ மாற முடியாது. இன்னொரு தடவை இந்த பக்கம் திரும்பி வந்த நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். மத்தபடி எல்லாம் சரியா தான் இருக்கு. அவரோட சாப்பாடு விஷயத்துல கவனமா இருங்க. இந்தாங்க, இது அவரோட ரிப்போர்ட். டாக்டர் ஒரு நிமிஷம். டாக்டர் இந்த 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 மருந்தை கொஞ்சம் பாருங்க. இது கேன்சருக்கான மருந்து. அக்கா இது மாமாவோட தான் என்ன? அது அவரோடதுதான். அப்படின்னா மாமாவுக்கு கேன்சரா? என்கிட்ட இது வரைக்கும் யாருமே சொல்லல. விகாஸ், நான் சொல்றது கேளு. இந்த விஷயம் எனக்கும் உங்க மாமாக்கும் மட்டும்தான் தெரியும். ப்ளீஸ் இத வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. ப்ளீஸ் விகாஸ். டார்லிங், அட எழுந்திருப்பா, சாப்பிடு. எனக்கு பசிக்கல. ஹே, ரொம்ப நல்லா பண்ணிருக்க. சாப்பிட்டு தான் பாரு. நான் தான் வேண்டாங்கறல. எனக்கு சாப்பிட தோணல. கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இந்தா, இந்த மாதிரி நான் உனக்கு எப்போ ஊட்டி விட்ட தெரியுமா? முதல் முறையா உன்னை சந்திச்ச அன்னைக்குதான். அட நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இந்த 2வது ஸ்பூன் முதல் முறையா என்னோட டார்லிங் புருஷன் எனக்கு தங்க செயின் வாங்கி கொடுத்தாருல அப்போ. அப்புறம் இந்த ஸ்பூனு என்னோட டார்லிங் புருஷன் என்னோட பியூட்டி பார்லர் ஓபன் பண்றதுக்காக பணம் கொடுத்தாரு. நல்லா இருக்குல்ல? என்ன இதெல்லாம்? என் புருஷனை பத்தி பெருமையா பேசுறோம். வேற என்ன? இப்ப டக் டக்குன்னு சாப்பிடு. இல்ல போதும், வேண்டாம். இன்னும் கொஞ்சம். நான் தான் வேண்டாங்கறல. ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். தண்ணி குடி. இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் போய் கிச்சன் வேலை எல்லாம் முடிச்சிட்டு வரேன். சரியா? இங்க பாரு, நீ சீக்கிரமா வா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அர்ஜென்ட்டா. சரி. பிரபா,
ஆகாஷ், சூரஜ் நம்மள பாத்துட்டான். அவனை கொன்னுடு, அவனை கொன்னுடு ஆகாஷ். சூரஜ், 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 சூரஜ் எந்திரி, சூரஜ், சூரஜ் எந்திரி, சூரஜ் எந்திரி, சூரஜ் ஏன் இப்படி பண்ற? அவர் ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. சூரஜ் எழுந்திரு, சூரஜ், சூரஜ் கடைசியா அநியாயமா ஜாண்டிஸ் வந்து செத்து போயிட்டீங்களே சூரஜ். ஜாண்டிஸால சாகல, இவர் யாரும் கொண்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அடையாளத்தை பாருங்க, கழுத்தை யாரோ நடிச்சிருக்காங்க. ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா? இங்க என் வாழ்க்கையை நான் எழுந்துட்டு இருக்கேன், நீ கதை கதையா சொல்லிட்டு இருக்க. போடா இங்க இருந்து, போடா. அடிக்காதம்மா, இருமா இருமா, வெளிய போடா, இருமா பண்றேன். வெளிய போடா. பாபா யாரோ கொண்டு இருக்காங்க. பாப்பா பாப்பா, அக்கா நான் உண்மையதாக்கா சொல்றேன். அமைதியா இருப்பா. மாமாவை யாரோ கொண்டு இருக்காங்க. என்னப்பா சொல்ற? சூரஜ், சூரஜ். விகாஸ், இந்த சாப்பிடு. இல்ல வேணாக்கா, எனக்கு இப்ப பசிக்கல. பசிக்கலையா? ஏன் அப்படி? உனக்கும் உன் மாமா மாதிரி வியாதி வந்துருச்சா என்ன? பசிக்கல பசிக்கலன்றா? சரி வா, இந்தா இத சாப்பிடு. சாப்பிடு. என்னது இது? எப்பத்துல இருந்து இவங்க கையால செஞ்ச சாப்பாடை சாப்பிடுறேனோ எனக்கு திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. கண்டிப்பா இந்த சாப்பாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல. சூப்பர், மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? ஆமாக்கா. சரி போய் ரெஸ்ட் எடு. சரிக்கா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஆசைகள் அடக்க கத்துக்கிட்டாங்கன்னா அந்த உலகம் ஒரு சொர்க்க பூமியா இருந்திருக்கும். சூரஜ் தான் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறான். ஆனா பிருந்தாவுக்கு யாரும் எந்த கட்டுப்பாடும் விதிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறா அவ. அதனால ரெண்டு பேருக்கு நடுவில் எப்பவும் சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அது சூரஜோட மரணம் முதல்ல ஒரு வியாதியால ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப மத்தவங்களுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருக்குன்னா அது ஒரு கொலைன்னு. அப்புறம் கொலைக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான், அது பிரபா தான் சொல்றாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. அது அந்த சந்தேகத்தை வேற திசைக்கு திருப்பிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியுமா? வாங்க பாப்போம். இனிமே விகாஸ் கூட கொஞ்ச நாளைக்கு தான் இந்த பூமியில இருக்க போறான். சரி ஓகே, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. அட நான் நாளைக்கும் வருவேன்ல.
விகாஸ், நீ எப்படி இங்க வந்த? நீ என்ன நினைச்ச? இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுல மயக்க மரத்தை கலந்து கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு உன் விருப்பப்படி என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தியா? ஆனா இப்ப என்ன பண்ண போற? உன்னோட இந்த முயற்சி வீணா போச்சு. உனக்கு என்ன பைத்தியமாடா? புத்தி கிதி பேதலிச்சு போச்சா என்ன? தத்த பெத்தன்னு உளறிட்டு இருக்க. நான் நல்லாதான் இருக்கேன், நீ தான் சரியா இல்ல. இங்க பாரு, இது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வேணும்னா உன்னோட வீடியோ கூட நீ பார்க்கலாம். விகாஸ், என்ன மன்னிச்சிடு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சூரஜ் என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப தனிமையா இருந்தேன். அதான் தெரியாதனமா இந்த ஒரு தடவை நடந்துடுச்சு. அப்படியா? தெரியாம நடந்துருச்சா? நீ என் ஃப்ரெண்டு சூரஜ் என்ன பண்ண ஒழுங்கா சொல்லிரு, இல்லனா நான் இந்த உலகத்துக்கே போட்டு காமிச்சிருவேன். இல்ல வேண்டாம் விகாஸ், நீ என்னோட தம்பி. நான் உன் கையில ராக்கி கட்டி விட்டுருக்கேன். ப்ளீஸ் இத பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. நீ என்னோட சகோதரி. ஆனா இன்னைக்கு எனக்கு அப்படி கூப்பிடவே வெக்கமா இருக்கு. நீ நல்லா இருக்கணும் தானே நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அவன் இந்த உலகத்திலே ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தான். அவன் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக எதை பத்தியும் யோசிக்காம உன்னை கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிட்டான். கடைசியில நீயே அவனை கொன்னுட்டல்ல. கடவுள் மாதிரி இருந்த அப்பா அம்மா கிட்ட இருந்து அவங்க பிள்ளைய நீ தட்டி பறிச்சிட்டல்ல. உயிரோட இருக்கும் போதே நீ என்னைய சேர்த்து கொன்னுட்டடி. நீ பிசாசுடி, ரத்த வரி பிடிச்ச பிசாசு. பிசாசு கூட சில பேர்கிட்ட சில நேரத்துல இறக்கம் காட்டும். நான் மட்டும் உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தேன்னா இன்னத்துக்கு சூரஜ் பாவம் உயிரோட ஏதாச்சும் இருந்திருப்பா, செத்து போயிருக்க மாட்டான். ஒரு விஷயத்தை நல்லா கவனமா கேட்டுக்க. போலீஸ் உனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பாங்க, அது வேற. நான் உன்னை விடவே மாட்டேன்டி. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்போ செத்துட்ட? விகாஸ் வேண்டாம், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு ப்ளீஸ். வாடி, நான் சொல்றேன்ல, வா. உன்னை இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்றேன், வா. தேங்க்யூ சார். வெல் டன் விகாஸ், நீ கொலைகாரியை கண்டுபிடிச்சிட்ட. விகாஸ், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சொன்னுங்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எடுத்துட்டு போங்க. நீ எல்லாம் திருத்தவே மாட்டேடி. நாளைக்கே என்ன கொன்னாலும் கொன்னுடுவா. பிரபா 7 ஜென்மத்துக்கும் சூரஜோட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தால. ஆனா இந்த ஜென்மத்திலே அவ வார்த்தையை உடைச்சிட்டா. பிரபாவோட ஆசைகள் எப்ப பேராசையா மாறுச்சோ அந்த பேராசை விஷமா மாறி அவளை ஆட்டி படைச்சிருச்சு. அது பிரபாவுக்கே தெரியாம போச்சு. அப்புறம் அவளுக்கு இன்னொரு விஷயம் கூட சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குற்றவாளியும் தான் செஞ்ச தப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய எவிடன்ஸை விட்டுட்டு போயிடுவான் இல்ல, அந்த எவிடன்ஸ் முகத்திரையை கிழிச்சு எறியும்னு சொல்லுவாங்க. பிரபா விஷயத்துல அதான் நடந்துச்சு. அவளையும் அவன் காதலனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு குற்றத்தோட முடிவும் துயரமா தான் இருக்கும். குற்ற செயலை செய்யாதீங்க, சமுதாயத்தை காப்பாத்துங்க. இப்படி ஒரு வேண்டுகோளோட நான் சுஷாந்த் சிங் இங்கிருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் இன்னொரு புது கதையோட வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட். புதிய காலங்கள், புதிய குற்றங்கள்.